நோன்பு. இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இதில் நான் உங்களுக்கு முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நோன்பின் மாண்புகள். பொதுவாகவே ரமலான் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம்கள் காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது இதில் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதில் பயணத்தில் இருப்பவர்கள், நோயாளிகள் மற்றும் குறிப்பிடத்தக்க சில காரணங்கள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இதில் விதிவிலக்கு உண்டு. மற்ற எந்த ஒரு காரணத்திற்காகவும் நோன்பு விடுவது கூடாது. ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமையை நினைவூட்டவும் அதனை நிறைவேற்றவும் குறைவின்றி செய்து முடிக்கவும் வலிமை தருகின்ற ஒரு பயிற்சி காலம்தான் நோன்பு. நீங்கள் இறை பக்தியாளர்களாகவும் இறை எச்சமுடையதாகவும் ஆவதற்கு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டது போல் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் கூறுகிறது. ஒரு உதாரணமாக, ஓய்வு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இயந்திரத்தை ஆண்டுக்கு ஒரு முறை பிரித்து சுத்தம் செய்து ஆயில் கிரீஸ் போன்றவற்றை இட்டு